ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய ஊற்றினதும் அதில் பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுருங்க. போட்டக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டணும். தக்காளியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 7 முட்டையை தழுக்கு புழுக்குன்னு உடச்சி ஊற்றினோம்னா அது நல்லா தழுக்கு புழுக்குன்னு வந்துடும். பாருங்கள், உடச்சி ஊற்றிட்டுருக்கோம். சிம்மில் வச்சிடணும். ஊற்றும் போது நல்லா தழுக்கு புழுக்குன்னு ஆயிடும். அப்புறம் அதை நல்லா கிண்டணும். ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். கிண்டக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகை தூவி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா கிண்ட விட்டியும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கிண்டணும். உங்களுக்கு கை வலிச்சிச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டாலும் அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினா விட்டியும் அதில் கொரியாண்டர், கொத்தமல்லி லீவ்ஸை பிச்சு போடணும். பாருங்கள், இதை போடுவோம். கொத்தமல்லி அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி லீவ்ஸை பிரித்து போட்டால் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர்